எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு அற்புதமாக 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரைட், அவங்களுக்கு ஒரு அற்புதமான இங்கே பாருங்கள், என்னை சுற்றி பாருங்கள், அற்புதமான ஒரு பில்டிங், சூப்பரான பில்டிங் வந்திருக்கு. டக்குன்னு வாங்க. இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 47 லட்சம். ஒவ்வொரு வீடும் 47 லட்சம். நல்லா பார்த்துங்க, தனித்தனி செப்பரேட் கரண்ட்டு, வாட்டர் சப்ளை அனைத்தும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். நல்ல வீடு, மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குங்க. வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 4 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. உங்களுக்கு இந்த 30 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி மாதிரியே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி வருங்க. இதில் தான் லைன் வீடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரோடு வசதியில் நீட்டாக இருக்குங்க. கட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு காமிச்சிருப்பேன், அதாவது ஃபுல் வேஷன் காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் 550 சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சொத்துங்க. சரிங்களா? 47 லட்சம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ஒர்க்கு எல்லாமே பண்ணி ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகிற ஸ்டெப்புங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காமன் டாய்லெட் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பர்மா தேக்குங்க. இது நல்ல தேக்கு மரத்தில் செஞ்ச ஒரு குவாலிட்டியான டோர். உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு 47 லட்சத்துக்கு யாருக்கிட்டையுமே வீடு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி இந்த ரேஞ்சில் இன்னைக்கு சிட்டி லிமிட்டில் எங்கேயுமே வீடு யாருக்கிட்டையும் கிடையாது. நீங்கள் சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த ரேஞ்சில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வாங்கணும், 47 லட்சத்தில் வீடு வாங்கணும்னா யாருக்கிட்டையும் வீடு கிடையாதுங்க. அற்புதமான வீடு. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னு கேட்டிங்கன்னா இது எங்களுடைய கம்பெனியோட ப்ராடக்ட்டுங்க. புரியுதுங்களா? உள்ளே வாங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்க, டேங்க் வசதி இருக்குது. இதே செட்டப்பில் தான் உங்களுக்கு மேலேயும் இருக்கும். பாருங்கள், டாய்லெட் இருக்குது, வேணா உங்களுக்கு வெளியே ரெடி பண்ணிக்கலாம். இதே கண்டிஷனில் தான் உங்களுக்கு மேலேயே இருக்கும். சரிங்களா? அற்புதமான ஒரு வீடு. மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோவில் அற்புதமாக காத்தோட்டத்துக்கு வசதி, மாடிக்கு போகிற ஸ்டெப்பிங் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பால்கனி. இந்த ரேஞ்செல்லாம் இன்றைக்கி வீடு இல்லைங்க. என்கொயரி பண்ணாதீங்க, டக்குன்னு வாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த வீடு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டோருங்க. இங்கே கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி மேல் வீடுங்க. இதெல்லாம் வந்து தேக்குங்க. வாங்க ஹாலை காட்டுறேன். பாருங்க, இதுதான் ஹாலு. கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்குதுங்க. இது வந்து 2வது மாடி. கீழே எப்படி இருந்ததோ அதே மாதிரி மேலே இருக்கிற 2வது மாடி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு. ஆக மொத்தம் இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூமுங்க. அதாவது 2 பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. அதே மாதிரி 2 கிச்சன் இருக்குங்க. கீழே என்ன ஸ்டெப்போ அதே தான் மேலே இருக்கு. 2 பெட்ரூமு, 2 ஹாலு, 2 கிச்சனு. இந்த டைப்பில் ஒரு வீடு 47 லட்சம், மேற்கு திசை. வாங்க, ஆஃபீஸ் வாங்க, பேசிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே உங்களுக்கு காட்டியிருந்தேன், மேலே காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு லைனாக கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பொது செவர் கட்டாயம் உண்டுங்க. பொது செவர் உண்டு. மேலே பாருங்கள், டேங்க் வசதி, தண்ணி வசதி பஞ்சம் இல்லைங்க. இது ஒரு லைன் டைப் வீடு தான். பார்த்துக்குங்க. சரிங்களா? என்கொயரி பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டில் நிறைய சேஞ்ச் இருக்குது. ஆஃபீஸ் கொடுக்குற அரை பவுன் தங்க காசு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஆஃபீஸ் சார்பாக அரை பவுன் உங்களுக்கு தங்கம் கட்டாயம் கிடைக்குங்க. அல்லது மீடியேட்டராக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து 1/4 பவுன் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக வாங்க, பேசிக்கலாம். நல்ல சொத்துங்க.